Hey all, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு ஆடி 1 ஆடி மாசப்பரப்பு and கிருத்திகை. இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆடி மாசம்னாலே நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு நான் பண்ண போறது பாயாசம். அந்த பாயாசம் எதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்றேன். அதுல ஒரே ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் கடைசியா சேர்க்க போறேன். அதுவும் என்ன அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ண போற அரிசி பால் பாயாசம்க்கு வந்து நீங்கள் இதுக்கு தேங்காய் பாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பாலில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு அழகு அரிசி பச்சரிசி ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் குருணை ஆட்டம் பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். பவுட்ரு பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் நல்லா இதை குருணையாக்கிட்டேன். இந்த அரிசியை பச்சரிசி நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு குருணையாக்கி வச்சுக்கணும் இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஹெவி பாட்டம் பேன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா அரிசியை நம்ம ஈஸியாக வேக வச்சிடலாம் இல்லையா, அதுக்காக. இப்போது ஒரு குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஃபஸ்ட்டு உருகட்டும். இப்போ நெய்யை நல்லா உருக வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அரிசி குருணை பாயாசம்னு சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சக்கரை வேணாலும் போடலாம், இல்லை வெல்லம், ப்ரௌன் சுகர் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய் காஞ்ச உடனே ஒரு 10 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ முந்திரி பருப்பு ப்ரௌன் ஆகட்டும். முந்திரி வறுத்து எடுத்தோம்ல, அதே இதில் அந்த நெய்யிலேயே நம்ம இந்த அரிசியை சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அரிசி குருணையாக உடச்சி வச்சுருக்கோம். ரொம்ப குருணையாக மாவு மாதிரி ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த அரிசி வந்து 1-2 உடஞ்சா மட்டும் போகிறோம். நம்ம நெய்யில் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வைக்கிறச்ச ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். இப்போ இது ஒரு 1 மினிட் அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா அரிசி. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போகிறோம். ரொம்ப வறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஆடி 1 ஆடி கிருத்திகை, அதனால் நம்ம வந்து முருகனுக்கு இந்த ஸ்வீட் பண்ணணும். இது மாதிரி ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம யூஸ்வலாக பச்சரிசிக்கு 2 கப்பு தண்ணி வைப்போம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட் தான். கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா குழஞ்சா நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து மூடி வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3 விசில் அளவுக்கு நான் இதை நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். மூடிடலாம். அவ்வளோதான், 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரைஸ் வச்சு ஒரு 3-4 விசில் வச்சாச்சு. பச்சை அரிசி பாயசத்துக்கு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அது வெந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து குருணையாக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் குக்கரில் வைக்கிறச்சு சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நான் வைக்கிறேன். இப்போ திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிக்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். அழகுனா ஒரு 1/2 கப் அரிசி, அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர். இந்த பாயசம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கிறச்ச தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 250 ml ஆஃப் மில்க் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்காதீங்க. ஒரே டைமில் ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு இந்த பால் விட்டுருக்கோம் இல்லையா, இதில் இந்த அரிசி வந்து நல்லா ஏற்கனவே குக் ஆகிருக்கு, நல்லா பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 1 கப்பு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 கப்பு சர்க்கரை, 1:1.5 தான் ரேஷியோ. சுகருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். அதுக்கு தாண்டி உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து 1.5 தான் சேர்க்க போகிறேன். இப்போது இதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது ஒரு 1 மினிட் ஆயாச்சு. நான் வந்து சுகர் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஆழாக்கால் நான் வந்து 1 ஆழாக்கு அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 1.5 ஆழாக்கு அளவுக்கு சுகர், 1:1.5. இப்போது 1 சேர்த்துட்டேன்.
இன்னொரு அரையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூட வேணால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பவுடர் ஜாகரி கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஏன்னா எனக்கு வெல்லம் வந்து வாய்ப்புண்ணு வந்துடும், அதனால் நான் வந்து சர்க்கரை தான் சேர்த்துப்பேன். வெல்லம் தான் ஹெல்தியர், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி விடும். சர்க்கரை கரையிற அளவுக்கு இது குக் பண்ணிட்டு கெட்டி ஆனோன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். அதில் இவ்வளோ பால் நான் இன்னும் சேர்க்கலை. உங்களுக்கு கெட்டியாக, அதாவது பாயசம் வந்து இது வந்து கீர் கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை, ஏன்னா இங்கே யாருக்கும் ஏலக்காய் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இங்கே வேறு யாருக்கும் பிடிக்காது. அதனால் நான் வந்து ஒரு 2-3 ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், குங்குமப்பூவோ ஏலக்காவோ அது வந்து உங்களோட விருப்பம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது இது ஒரு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்கணும். அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு இதுவாக இருக்கும். அப்போ தான் மெல்ட் ஆகி, அதுக்காக தான் குங்குமப்பூ இப்போயே சேர்த்துட்டோம். ஒரு நல்ல கலரும் தரும். இந்த பால்லையும் கொதி வரைச்சேன். இது வந்து ஒரு சூப்பர் டெசர்ட்டான, நீங்கள் வந்து இது சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். இந்த பாயசம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுமாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய பாயசம். ஏன்னா நம்ம வந்து குக்கர்லேயே பண்ணிடுறோம். முக்கால்வாசி ப்ராசஸ் முடிஞ்சுது. நம்ம அரிசியை வந்து பவுடர் பண்ணிவிட்டு, அதாவது குருணையாக உடைச்சிட்டு நம்ம அதை வேக வச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த பாயசம் ரெடின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து பால் விட்டு அப்படியே கொதி விட்டு சர்க்கரை போட்டு கரையை விட்டால் போதும். சட்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த பாயசமே ரெடி பண்ணிடலாம் நீங்கள். இது வந்து இன்றைக்கி நான் வந்து ஆடி மாத பிறப்பு, ஆடி கிருத்திகை, அதனால் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். குருணை பாயசம் முருகனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்குமா, அதனால் முருகனுக்கு நைவேத்தியம் வந்து குருணை பாயசம் பண்ண சொல்லுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குருணை பாயசம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுது இல்லையா, இப்போ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பேலன்ஸ் வச்சுருக்கேன். அது நான் வேணும்னா தான் சேர்ப்பேன், இல்லாட்டி விட்டுடுவேன். உங்களுக்கு இதில் நல்ல ஃப்ளேவர் வந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் அது கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த பாயசத்துக்கு நிறைய நெய்யும் தேவைப்படாது. நம்ம முதல்ல விட்டு அந்த 1 டீஸ்பூன் நெய்யே போடும். அதிலே ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து பொடிச்சிட்டு சேர்த்து வறுத்துருக்கோம். வறுத்து சேர்க்கரிச்சு அந்த அரிசி வந்து சீக்கிரமாகவும் வேகும். அதே மாதிரி நெய்யில் வறுக்கரிச்சு அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடிக்கடி இதை கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அந்த பாயாசத்தோட அரிசி வந்து அடியில் ஒட்டிடும். ஏன்னா பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அப்பப்போ அக்கேஷ்னலாக ஸ்டர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக ஆனோன்னே இந்த பாலையும் நான் சேர்த்துருவேன். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு, இப்போ சப்போஸ் இது வந்து நீங்கள் சாப்பிட்றச்ச கூல் ஆகிட்டு, வார்ம் ஆகிட்டோ கூல் ஆகிட்டோ இது வந்து கெட்டி ஆகிட்டு அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி பால் சேர்க்கறச்சா உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் சேர்க்குற பாயசத்தில் அதுதான் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. வெல்லம்னா நம்ம அப்படி பண்ண முடியாது, சுகர் வந்து தாராளமாக அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா சுகர் உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடுற பொருள் தானே. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் பார்க்குறச்ச, ஆனால் நம்ம வந்து சர்வ் பண்ணுறச்ச வார்மாவோ இல்லாட்டி கொஞ்சம் சில் பண்ணி சர்வ் பண்ணுறச்ச இது கரெக்டாக கெட்டியாக வந்துடும். இது நீங்கள் வந்து கெட்டியாக கூட சாப்பிட்லாம். கெட்டியாக சாப்பிட்றச்ச ஒரு அக்கார வடிசல் சாப்பிட்ற டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் தானே இது இப்போ இதுவாகிட்டுருக்கு. நீங்கள் இதே மாதிரி இதை வேக வைக்கிறச்ச வேணும்னா 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எவ்வளோ அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி விடுறீங்களோ அதில் 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு மிச்சத்துக்கு தண்ணி விட்டும் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நான் இதில் கொஞ்சம் முந்திரி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், முந்திரியும் சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்தது அப்படின்னா நம்மளோட குருணை பாயாசம் ரெடி. அரிசி குருணை பாயாசம் ரெடி. நீங்கள் வந்து இதில் இன்னொரு இதுவும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தது அப்படின்னா தேங்காவை நல்லா துருவி, ஃப்ரெஷ் தேங்காய் அப்படின்னா துருவி அதையும் கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு இது மேலே வேணும்னா சேர்த்துக்கலாம். அது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு க்ரன்ச் கொடுக்கும். அங்கங்கே டெசிகேட்டட் இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படியே நோ ப்ராப்ளம். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி நான் ஒரு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். அது வந்து கோகோனட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கோங்க,
தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரீசரில் கோகோனட் ஃப்ளேக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட். உங்களுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடராகவும் கிடைக்குது, ஃப்ளேக்ஸாகவும் கிடைக்கிறது. எப்படி வேணுமோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் கோகோனட்னால் நீங்கள் நெய்யில் கொஞ்சம் சாட்டை பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பாயாசத்துக்கு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். அரிசி தேங்காய் பாயசம். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பாலுக்கு பதிலாக இந்த வேக வச்சுட்டு எல்லாம் மசிச்சு சுகரை போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தேங்காய் பாலும் விட்டுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். தேங்காய் பால் பாயசம், அரிசி தேங்காய் பால் பாயசம்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். ஓகே, இது இந்த அளவுக்கு கொதிச்சா போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நான் ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்மளோட ஈஸியான அரிசி குருணை பாயாசம் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சம் கேஷ்யூ ஃப்ரை பண்ணது, அப்புறம் ஒரு 2 குங்குமப்பூ, அப்புறம் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட். அவ்வளோதான், டேஸ்டியான குருணை பாயாசம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாயாசத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோஸாக என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அதை நான் எல்லாருக்கும், நீங்கள் என்னை டேக் பண்ணுங்கள், நான் அதை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தது உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.